உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி. அன்பும் கருணையும் அதிகம் கொண்டவர்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் சஞ்சரிப்பறதுனால எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. இருப்பினும் பணம் கொடுக்கல் வாங்கல இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். இதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிக மிக அவசியம். குடும்ப விஷயங்களில் மிகுந்த பொறுமை தேவை. பொருளாதாரங்களில் சிறு ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கும். பேச்சில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உடன்பிறப்புகளால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக கவனம் தேவை. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தங்க நகை ஆபரணங்களை கவனமாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். தேவையற்ற விஷயங்களுக்காக, அதாவது எந்த விஷயத்துக்காகவும் ஆபரணங்களை இரவல் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கணும். அதே நேரத்தில் தேவையற்ற மனபயத்தை தவிர்த்து தைரியமுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். தாயோட உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளில் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் தேவை. குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் அதிக கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் வந்து சரியாகும். பிதிர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். மூத்தோர் மற்றும் குருவின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வழிபடுவது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் உங்களுடைய பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களுடைய நண்பர்களை நீங்கள் கவனமாக கையாள்வது மிக மிக நல்லது. ஏனெனில் நண்பர்களால் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 28, 29, 30, நவம்பர் 7, 8, 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா காணிப்பாக்கத்தில் உள்ள விநாயகர் பெருமான சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.